ஹீரோ 2வதா கல்யாணம் பண்ணிக்கிட்டதால ஹீரோயினும் 3 பசங்கள கூட்டி வீட்டு விட்டு போயிடுவாங்க. இப்ப பசங்கள வளர்க்கறதுக்கு மெயின்டனன்ஸ் காசு கேட்டு கோர்ட்ல கேஸ் போட்டிருப்பாங்க. அதனால அப்பாஸோ கோவப்பட்டு 3 தடவ தலாக்குன்னு சொல்லி 2000 ரூபாய் காச வச்சிடுறாரு. இப்ப ஹீரோயினும் இதோட எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு சொல்லி மனசு உடைஞ்சு போறாங்க. அப்பதான் லாயர் வந்து நம்ம மறுபடியும் கேஸ் போடுவோம். உன் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து மெயின்டனன்ஸ் காசு வாங்கினாதான் பசங்களை வளர்க்க முடியும்னு சொல்றாங்க. அப்பதான் குரான்ல 3 தடவை தலாக்குன்னு சொன்னா மட்டும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. மறுபடியும் இப்ப கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. ஆனா அப்பாஸோ எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் 3 தடவை தலாக்குன்னு சொன்னதால எங்க முஸ்லீம் கம்யூனிட்டி படி எங்களுக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லைன்னு சொல்றாரு. ஆனா குரானை பொறுத்த வரைக்கும் தலாக்குன்னு சொன்னா மட்டும் போதாது, ஹஸ்பண்ட் வந்து சவுக்கடி வாங்கணும்னு ஹீரோயின் சொல்றாங்க. இதை கேட்டு அவர் பயங்கர கடுப்பாயிடுறாரு. இந்த விஷயத்தெல்லாம் நீங்க உங்க முஸ்லீம் போர்ட்ல போய் பேசி முடிவு எடுத்துக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க. ஆனா அங்க இருக்கிறவங்களும் ஆம்பளைங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. ஹீரோயின் வந்து தலாக் சொன்னதுக்கு அப்புறமா கேஸ் போட்டது தப்புன்னு சொல்றாங்க. ஹீரோயினும் அவங்களோட முடிவுல சரின்னு சொல்லி பிடிவாதமா தான் இருக்காங்க. இப்போ கேஸ் நடந்துட்டு இருக்கு. கோர்ட்லயோ இவங்களுக்கு சாதகமா செட்டில்மெண்ட் கொடுக்க சொல்லிடுறாங்க. ஆனா அப்பாஸுக்கோ இவங்களுக்கு காசு கொடுக்க சுத்தமா விருப்பம் இல்ல. சாயிரா ஹீரோயினுக்கு மெயின்டெனன்ஸ் காசு கொடுக்க சொல்லி அப்பாஸ் கிட்ட சொல்றாங்க. ஆனா அவரும் இன்னமும் அந்த ஈகோ பிரச்சனையில கொடுக்க மாட்டேங்கிறாரு. சாயிராவோ இப்போ ஹீரோயின் கஷ்டப்படுறத புரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஆதரவா இருந்தா அவங்க அப்பாவுமே இப்ப இறந்து போயிடுறாரு. இதனால ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. 3 தடவை தலாக்குன்னு சொல்லியுமே ஹஸ்பண்ட் கிட்ட காசு கேட்டு கோர்ட்ல கேஸ் போட்டதால அந்த ஊர் மக்கள் எல்லாம் இவங்களை தப்பா பேசுறாங்க. இப்ப இவங்களுக்காக மார்க்கெட்ல காய்கறி கூட தர மாட்டாங்க. அப்போ சாயிரா தான் வந்து இவங்களுக்கான காய்கறி கொடுத்து ஹெல்ப் பண்றாங்க. ஹைகோர்ட்ல ஹீரோயினுக்கு மெயின்டெனன்ஸ் காசு கொடுக்க சொல்லியிருப்பாங்க. ஆனா அவர் கொடுக்க கூடாதுன்னு இப்ப சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இந்த கேஸை கொண்டு வந்துடுறாரு. அவங்களுக்காக ஹீரோயினே இப்ப ஜட்ஜி கிட்ட பேசுறாங்க. ஆசையா கல்யாணம் பண்ணிட்டு 3 குழந்தை பெத்ததுக்கு அப்புறமா 2வதா ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இந்த நம்பிக்கை துரோகம் தாங்க முடியாம தான் நான் வீட்டு விட்டு போனேன். ஆனா பசங்களை வச்சு வளர்க்க ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் மெயின்டெனன்ஸ் காசு கேட்டேன். 3 தடவை தலாக்குன்னு சொல்லிட்டு எங்க ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிட்டதா சொல்றாங்க. நான் என்னதான் முஸ்லீமா இருந்தாலுமே நானும் இந்தியாவை சேர்ந்த பொண்ணு தான். எனக்கும் மற்ற பொண்ணுங்களை மாதிரி நீதி வேணும்னு சொல்றாங்க. இவங்களை பார்த்து இன்னும் நிறைய பெண்களுக்கு நீதி கிடைக்கணும்னு சொல்றாங்க. இப்ப ஜட்ஜோ இவங்க சொன்ன எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறாரு. இப்ப இவங்களுக்கு ஆதரவா தீர்ப்பும் கொடுக்குறாரு. 10 வருஷ போராட்டத்துக்கு அப்புறமா அப்பாஸ் ஹீரோயினுக்கு லைஃப் லாங் மெயின்டெனன்ஸ் காசு கொடுக்கணும்னு சொல்லி ஜட்ஜி தீர்ப்பு கொடுத்துறாரு. அப்பாஸுக்குமே அவர் பண்ண தப்பு புரியுது. ஹீரோயின் பக்கம் இருக்க நியாயத்தை யோசிக்கிற மாதிரி இதோட இந்த படத்தை முடிச்சிடுறாங்க.